வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம 2025 வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாத டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த பிடிஎஃப் கம்பைலேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ரெண்டாயிரத்தி 19லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் இதே மாதிரி நம்மக்கிட்ட ஆப்டிடியூட் நம்ம டாபிக் வைஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். திருக்குறளை நம்ம தனியாக தான் எப்போவுமே வச்சுருக்கோம், சரிங்களா. பொதுத்தமிழ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் டாபிக் வைஸு, பட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் எதுவும் மாற்றலை, மர்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுதான் கரெக்டான வேர்டு, மர்ஜ். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் தனித்தனியாக இருந்தது, இப்போ சேர்த்துட்டாங்க. அதேமாதிரி எக்கனாமியும் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனித்தனியாக இருந்தது, அதை இப்போ சேர்த்துட்டாங்க. குரூப் 1 படிக்கிற மாணவர்கள் போன வருஷம் வரைக்கும் அதே கொஷின் தான் இருந்தது, அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 தான் நமக்கு தெரியல. இப்போ அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, சரிங்களா, எவ்வளோ என்னென்ன இதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஆனால் டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது. அதனால் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ சயின்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அப்படி நினைக்காதீங்க, டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்க்குறப்ப நிறைய சில கொஸ்டின் பேப்பர்ஸில் 26 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு. அதே மாதிரி 22 ஆப்டிடியூட் 23 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கூட சில இதில் வந்திருக்கு, சரிங்களா. அதே மாதிரி அவங்கள நம்ப முடியாது. அதனால் நீங்கள் எப்போவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நூக் அண்ட் கார்னர் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்குது. இன்னும் அதே சர்க்கிளில் தான் டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க. என்னென்னா ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தனியாக படிச்சுட்டு போனீங்கனாலும் மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வரவே வராது. நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வருஷக்கணக்கில். ரெண்டுத்தையும் பண்ணணும். வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத தரவாக படிக்கணும். ஓல்டு புக்கில் இருந்தாலும் சரி, நியூ புக்கில் இருந்தாலும் சரி, அதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபினா வேர் டு ஸ்டடியில் நம்ம எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதை எடுத்து நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதுங்க, அப்போ தான் அது மூளைக்குள்ளே போகும். நீங்கள் மற்றவங்களோட நோட்ஸு மற்றவங்களோட டீச்சிங் வந்துச்சுன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடும், சரிங்களா. அதனால் நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டன்லேயே எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். மென்டல் எபிலிட்டியும் அதே தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எங்கே இருக்குது அப்படி ஸ்கூல் புக்கில் அப்படின்னு சொல்லி நம்ம வேர் டு ஸ்டடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களாக சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் பாருங்கள், நீங்களாக சால்வ் பண்ணுங்கள், சரிங்களா. அதுதான் நல்லது. அடுத்தது திருக்குறளுக்கு தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா இந்த 324 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு திருக்குறள் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், அது போதும், மோர் தென் இனஃப். எப்படியா இருந்தாலும் பொது தமிழில் நீங்கள் திருக்குறள் படித்து தான் ஆகணும், அங்கே நீங்கள் படிச்சுப்பீங்க. அதனால் இன்டெப்த் தேவையில்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பொதுத்தமிழ் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் புக் டு புக்கெலாம் படிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு இப்போ ஷார்ட்கட் தான் வேணும். யாராவது ஒரு நல்ல தமிழில் நிறையா மார்க் எடுத்தவங்க வேலையில் இருக்கவங்க யார்கிட்டையாவது கேட்டு அந்த இலக்கண பகுதி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அந்த கடைசியாக இருக்கக்கூடிய தமிழறிஞர்களும் இலக்கியமும் ஷார்ட்கட்ஸ் தான். அது மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஒரு 10 நாள் இருந்தால் போதும் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஜென்ரல் இங்கிலீஷில் கண்டிப்பாக ஒரு 90 தாண்டிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ அது பொது தமிழ்லேயும் சாத்தியமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அட்டை படிக்கவே தேவையில்லை. யாராவது ஒரு நல்ல தமிழில் பொது தமிழ் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நல்ல யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க உங்கள் சர்க்கிளில், அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே போதும், உங்களோட பொது தமிழில் கண்டிப்பாக ஒரு 90+ தாண்டிடலாம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம்தான் திரும்புது. ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலையை நிர்ணயிக்க போகுது. அட்லீஸ்ட் 125 கொஸ்டினுக்கு நீங்கள் 110 கிராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆவரேஜாக எல்லோரும் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரும்.